உன் கை பிடிச்சு நடக்க, உன் தோள் மீது சாய, தினம் உம்மோடு பேச, நானும் சித்தம் செய்ய. என் வாழ்வெல்லாம் நீரே, என் வழியெல்லாம் நீரே, என் பலனெல்லாம் நீரே, எனக்கெல்லாமே நீரே. இயேசுவே என் நேசரே, என் வாலிபம் உமக்காகவே. இந்த கிராம மிஷன் இயக்கத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போயும் நம்ம மத்தியில் ஜெப ஆண்டி இருக்காங்க. ஹலோ ஆண்டி. ஹாய் ப்ரீஸ். ஆண்டி, இந்த யங் ஸ்டேஜில் நிறைய ப்ரேயர் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்ம ப்ரேயர் பண்ணுறப்ப அது மீனிங்ஃபுல்லாகவே இருக்க மாட்டேங்குது. தூக்கமாக வருது. எப்படி தான் கருத்தோடு ஜெபிக்கிறதுன்னு எங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் கொடுங்க ஆண்டி. உண்மையாகவே ப்ரீஸ், இந்த வாலிப வயதில் நம்ம நிறையா நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் பிள்ளைங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனையை பார்க்கும் பொழுது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணது போல் இருந்த மாதிரி தெரியுது. ஆனால் ஒரு 5 minutes தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வாலிப பிள்ளைங்க நிறைய பேர் சொல்கிறாங்க. நம்முடைய ப்ரேயர் வந்து நல்லா மீனிங்ஃபுல்லாக, இன்னும் எஃபெக்டிவாக ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம ஜெபம் அப்படின்னு சொன்னால் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மனசில் இருக்கிறது எல்லாம் ஏசப்பாட்ட கொட்டணும், அதோட முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். நான் ப்ரேயர் பண்ணறதுக்கு வாலிப வயசில் ஒரு மெத்தடை நான் ஃபாலோ பண்ணேன். அந்த மெத்தடை இப்போ வரையுமே நான் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும்படி போகிறப்பம்லாம் நான் ஜெபிக்கிறதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த முறைப்படி தான் இப்போ வரையுமே நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அந்த மெத்தடை இன்றைக்கி நம்ம வாலிப பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் ப்ளீஸ். நிச்சயமாக அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ப்ரேயரில் அவங்க வந்து ஒரு திருப்தியாக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்ததை அவங்க ஃபீல் பண்ண முடியும். இன்றைக்கி அந்த மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போமா? சரிங்க ஆண்டி. ஆக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த மெத்தட். ஆக்ட்ஸ் அப்படின்னா என்னங்க ஆண்டி? ஆக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு லெட்டரும் ஒவ்வொரு சத்தியத்தை நமக்கு உணர்த்துது. ஏ அப்படிங்கிற வார்த்தை என்ன உணர்த்துது அப்படின்னு சொன்னால் அடோரேஷன் அப்படின்னு சொல்லி. அடோரேஷன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை துதிக்கிறது. வேதத்தில் நிறைய நாமங்கள் அவரை குறித்து எழுதப்பட்டிருக்குது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர், இம்மானுவேலர், யெகோவா ரஃபா, யெகோவா நிசி, யெகோவா ஈரே அப்படின்னு சொல்லி அநேக ஆண்டவருடைய நாமங்களை குறித்து ஆதியாமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய நாமங்களை சொல்லி ஆண்டவரை நம்ம துதிக்கணும். இதுதான் அடரேஷன். இப்போ நமக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம அப்பாவை ஐஸ் வைப்போம்ல, அப்பா நீங்கள் இதை வாங்கி கொடுங்கப்பா, நீங்கள் நல்ல டேடி இல்லை, இது நிச்சயமாக நீங்கள் எனக்கு தருவீங்க அப்படின்னு சொல்லி டேடிகிட்ட கேட்குறதுக்கு முன்னாடியே டேடியை கொஞ்சம் புகழ்வோம். என்னப்பா சாப்பிட்டீங்களாப்பா, நல்லா இருக்கியாப்பா, எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐஸ் வைப்போம்ல. அதே போல் ஏசப்பாவை நம்ம குளிரப்படணும். ஏசப்பாவை எப்படி குளிரப்படணும்? அவரை பார்த்து அவரை புகழ்ந்து பேசணும். முதலெல்லாம் உலகத்தில் வாழும் பொழுது அந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் புலவர்கள் வந்து பாடி புகழுவாங்க. அப்போ இவங்க பாடி புகழுகிற அந்த வார்த்தையை கேட்ட உடனே ராஜாக்கள் வந்து இந்த புலவருக்கு என்ன வேணுமோ எல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, அள்ளி கொடுப்பாங்க. அதே போல் உலகத்தையே படைத்த ஆண்டவர், அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. அவர் சமூகத்தில் வரும் பொழுது உண்மையாகவே அவருடைய நாமத்தை சொல்லி அவரை துதிக்கும் பொழுது அவர் அதில் பிரியப்படுகிற தேவனாக இருக்கிறார். அவர் அப்படி நம்ம மேலே இறங்கி வருவார். அவரை நம்ம துதிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள் மாறும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகளும் நிச்சயமாக மாறும். நம்ம ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, தேவ சமூகத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி, நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்களை கொட்டுறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நீங்கள் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்து, சும்மா வார்த்தையினால 1000 ஸ்தோத்திர பலி சொல்றது நம்ம துதிக்கிறது கிடையாது. நம்ம ஃபீல் பண்ணணும். ஆண்டவரே நீர் என் வாழ்க்கையில கண்மலையா இருக்கிறீங்கப்பா, எனக்கு கோட்டையா இருக்கிறீங்கப்பா, எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்கப்பா, நீர் தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் என் தஞ்சம், நீங்க தான் என் புகலிடம் அப்படின்னு சொல்லி அந்த சங்கீதக்காரனோட இணைந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை வந்து ஃபீல் பண்ணி நம்ம டேஸ்ட் பண்ணி ஆண்டவரை ருசி பார்த்து நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது அப்படியே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கும்படி அவர் மகிமை தேவனா நம்ம பக்கத்துல இறங்கி வருவார். அப்படி முதலாவது ஆண்டவரை நம்ம ஜெபத்துல துதிக்க ஆரம்பிக்கணும். அதுதான் அடரேஷன். 2வது லெட்டர் என்ன? சி. சி.
அந்த சிங்கிற லெட்டர் நம்ம கற்றுக் கொடுக்குற சத்தியம் என்ன அப்படின்னு சொன்னா கன்ஃபெஷன். ஓகே. ஆண்டவர் சமூகத்துல வரும்பொழுது நம்ம எப்பயுமே நம்ம வந்து பாவ அறிக்கை ஜெபம் பண்ணணும். நம்ம யாருமே பாவி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம தாய் நம்மளை பிறக்கும் பொழுதே பாவத்துல கற்பந்தரித்தாள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நம்ம அறிந்தோ அறியாமலோ நம்ம சிந்தனைகளினால நம்முடைய செயல்களினால ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம். ஆண்டவர் பிரியமில்லாத காரியங்களை நம்ம செஞ்சிருப்போம். அப்ப காலையில நம்ம ஜெபிச்சாலும் சரி, ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்க போனாலும் சரி, எப்போ ஆண்டவர் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம் ஃபீல் பண்றோம், சே இவங்க நான் பேசின இப்ப வார்த்தை அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கோம், நம்ம இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம உடனே உணர்த்துவோம். ஆவியானவர் நம்ம கூட இருந்தாருன்னா அதை வந்து அவர் உணர்த்துவார். உணர்த்தின உடனே நம்ம முதல்ல ஆண்டவர்கிட்ட நம்ம பாவத்தை, இசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்ககிட்ட போய் அடுத்து நான் சாரி கேட்குறேன், இப்போ என்னை சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உடனே ரெக்கன்சிலேஷன் ஆண்டவரோட ஆயிடணும். அப்போ இதுதான் 2வது ஸ்டெப்பு, கன்ஃபெஷன். ஆண்டவர் சமூகத்தில் போகும்பொழுது, ஆண்டவரே நான் பாவி, நான் உங்கள் சமூகத்தில் வர்றதுக்கு எனக்கு எந்த தகுதி இல்லைப்பா, நீங்கள் இவ்வளோ தூரம் என்னை நடத்தி வந்திருக்கிறீங்க, இவ்வளோ தூரம் என்னை நேசிக்கிறீங்க, இவ்வளோ காரியங்களை என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க, இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் நான் பெற்றுக்கொள்றதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணணும். ஆண்டவர் சமூகத்தில் சொல்லணும். பேதுரு ஆண்டவர் அழைக்கிறாங்க. அழைக்கும் போதுல அவருக்கு வந்து முதல்ல மீனே கிடைக்கல. அப்போ ஆழத்துல வளைய போடு அப்படின்னு சொல்லும் போதுல திரளான மீன்கள் கிடைக்குது. அப்போ அவன் என்ன நினைச்சிருக்கலாம், சே ஆண்டர் இவ்வளோ மீனை போட்டு நிறைய 2 படகுகள் அமிலத்தக்க கொடுத்துட்டாரு, இதை நம்ம விற்று நல்லா ஜாலியாக நம்ம லைஃப்பை செட்டில் பண்ணலாம், நம்முடைய காரியங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ இருந்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல அவன் வந்து தன்னை எப்படி தாழ்த்துறான் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுல, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு அகன்று போகும் அப்படின்னு. அப்போ பேதுருவே அவங்க வந்து ஆண்டவர் சமூகத்தில் நான் பாவின்னு சொன்னாங்க. தேவ சமூகத்தில் நிறைய தேவ மனிதர்கள் ஆண்டவர்கிட்ட வரும்பொழுது அவங்க பாவிங்கிறத ஒத்துக்கொள்றாங்க. நம்ம பாவிங்கிறத நம்ம ஒத்துக்கொண்டு, ஆண்டவரே இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன், இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன், இதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் செய்யாமல் இருக்க முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய இன்னும் டவுட் எல்லாத்தையும் ஆண்டவர் சமூகத்தில் பாவ அறிக்கை ஜெபத்தில் நம்ம தெரிவிக்கிறவங்களா நம்ம காணப்படணும். அப்படி நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மளை ஏற்றுக்கொள்கிற தேவனா இருக்கிறார். நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம பாவத்தை செஞ்சுக்கிட்டே இருந்து ஆண்டவர்கிட்ட எனக்கு இந்த அற்புதத்தை செய்யுங்க, அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அந்த விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார், செவி கொடுக்க மாட்டாரு. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதம் செய்யணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சமூகத்துல நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்யறவங்களா நம்ம காணப்படணும். அடுத்த லெட்டர் ஏ பார்த்துட்டோம், சி பார்த்துட்டோம், அடுத்து டி, தேங்க்ஸ் கிவிங். இது ஜெபத்துல ஒரு முக்கியமான காரியம். ஆண்டவர்கிட்ட நிறைய விண்ணப்பங்களை நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே எனக்கு கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், இந்த சப்ஜெக்ட் எனக்கு புரியலை, இதை நீங்க எனக்கு கற்றுத்தாங்க, எனக்கு இந்த தேவை இருக்கு, இதை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா குறைஞ்சது ஒரு 10 ரெக்வெஸ்டாவது வைப்போம். ஆனா அந்த 10 ரெக்வெஸ்ட் இன்னைக்கு சொல்லியிருப்போம், நாளைக்கு என்ன செஞ்சிருவோம், மறந்துருவோம், அது நம்ம மைண்ட்லயே இருக்காது. ஆனா அந்த காரியத்துக்கு வந்து ஆண்டவர் பதில் கொடுத்திருப்பாரு. அந்த பதில் கொடுத்த காரியத்துக்கு ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்த மறந்துடும். ஆண்டவர் நம்ம இடத்துல நன்றி எதிர்பார்க்கிறார். உன் வாழ்க்கையில நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறேன், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறேன், நீ பார்க்குற, நீ செயல்படுற, உன் மூளை ஒர்க் ஆகுது, உன் ஹார்ட் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொன்னா எல்லாத்துக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா எத்தனை நாவுகள் இருந்தாலும் அவருக்கு நன்றி செலுத்த போதவே போதாது. அந்த 10 குஷ்டரோகி ஆண்டவர் சுகப்படுத்தினார், ஒருத்த மட்டும்தான் ஆண்டவர்கிட்ட நன்றி செலுத்த வந்தான். அப்ப ஆண்டவர் வந்து அவன்கிட்ட கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கே அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் அந்த நன்றியை வந்து எதிர்பார்க்கிறார். எதிர்பார்க்கலன்னா அவர் கேட்க மாட்டார்ல. சே நான் எவ்வளோ பெரிய அற்புதத்தை அவங்களுக்கு செஞ்சிருக்கிறேன், அவங்க சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவங்களா, குடும்பத்தால தள்ளப்பட்டவங்களா இருந்தாங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் ஒரு சுகத்தை கொடுத்துருக்கேன். ஆனா அவங்களாம் சுகத்தை பெற்றுட்டு அப்படியே போயிட்டாங்க, ஆண்டவரை தேடி வரல. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எத்தனையோ நன்மைகளை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு எல்லாரும் நம்ம நன்றி செலுத்துறவங்களா காணப்படணும். வாலிப பிள்ளைங்க, நீங்க இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஒரு ப்ரேயர் டைரி நீங்க மெயின்டைன் பண்ணுங்க. அந்த ப்ரேயர் டைரியில ஆண்டவர் செய்த நன்மைகளெல்லாம் எழுதி வைங்க. எழுதி வச்சு தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது அதுக்கு எல்லாத்துக்கும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னு சொன்னா ஆண்டவர் நிச்சயமா நீங்க நன்றி செலுத்துறத பார்த்து உங்க வாழ்க்கையில நீங்க கேட்காததை கூட அவர் கொடுக்கறதுக்கு அவர் விருப்பம் உள்ளவரா இருக்கிறாரு. சா என் பிள்ளைக்கு இது தேவை, அவ சொல்லலை, வாயை திறந்து சொல்லலை, ஆனா நான் அதை அறிஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி அந்த காரியத்தெல்லாம் அவர் என்ன செஞ்சிருவாரு, சாங்ஷன் பண்ணிடுவார். அப்ப முக்கியமா
3வது காரியம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறவங்களா நம்ம காணப்படணும். அடுத்த லெட்டர் எஸ். எஸ். அந்த எஸ்ங்கிற காரியம் நம்ம கற்றுக் கொடுக்கறதா சப்ளிகேஷன். ஆண்டவர் சமூகத்துல இப்பதான் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய காரியங்களை, நம்முடைய தேவைகளை, நம்முடைய பிரச்சனைகளை தெரியப்படுத்துறவங்களா நம்ம காணப்படணும். முதல்ல எடுத்த உடனே கட 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 கடன்னு ஒப்பிக்கிற கூடாது. இப்படி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னு சொன்னா நேரம் போனதே தெரியாது. நீங்க அப்படி ஆடரேஷன்ல ஆண்டவரை துதிக்கிற நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோரஸ், ஒரு பாட்டு உங்க மனசுல வரலாம். அந்த பாட்டை பாடி ஆண்டவரை துதிக்கலாம். பாவரிக்கை ஜபம் சொன்னேன். அப்ப அந்த பாவரிக்கை ஜபத்துல நமக்கு தெரிஞ்ச பாடல்களை பாவத்தை சப்மிட் பண்ற மாதிரி, நம்ம வாழ்க்கையை ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்குற மாதிரி ஒரு கோரஸ் நமக்கு ஞாபகம் வரலாம். அப்போ அதை நம்ம பாடலாம். இப்படி நம்முடைய ஜபத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாவே நிறைய காரியங்களுக்காக நம்ம ஜெபிச்ச மாதிரி இருக்கும். ஆண்டவரோட அதிக நேரம் செலவிட்ட மாதிரி இருக்கும். ஆண்டவரோட நேரம் செலவிட ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுற காரியத்தை நம்ம கேட்கும் பொழுது நிச்சயமா அவரோடு ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல அவரோடு கரம் பிடித்து நடக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சப்ளிகேஷன்னா உங்களுக்கு என்னெல்லாம் உங்க மனசுல எங்களுக்கு தேவைன்னு தெரியுதோ எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லிருங்க. அவர் ஏற்ற வேலையில ஒரு சில காரியங்களுக்கு எஸ் சொல்லுவார், ஒரு சில காரியங்களுக்கு நோ சொல்லுவார், ஒரு சில காரியங்களுக்கு வெயிட் சொல்லுவார். இதெல்லாம் ஜபத்துல ஆண்டவர் கொடுக்கிற பதில் தான். எல்லாவற்றையும் நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி, திட்டத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில நடத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் நீங்க தேவனுக்கு தெரியப்படுத்துறவங்களா நீங்க மாறிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்க வாழ்க்கையில எந்த காரியத்துக்கு நீங்க கவலைப்படவே மாட்டீங்க. எந்த காரியத்துக்கு நீங்க சோர்ந்து போகவே மாட்டீங்க. பிலிப்பியர் 4:6 சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்துடனே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அந்த தெரியப்படுத்துறது தான் 4வது காரியம். அந்த காரியத்தை நம்ம தேவனுடைய சமூகத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் அவருடைய தெய்வீக சமாதானத்தினாலையும் அவருடைய சந்தோஷத்தினாலையும் நம்மளை நிரப்புவார். ரொம்ப அழகா சொல்லி கொடுத்தீங்க ஆண்டி. கண்டிப்பா அது கண்மணி பிள்ளைகளோட வாழ்க்கையில ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நிச்சயம் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு கொஸ்டினோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறோம். கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக மறுபடியுமாக கண்மணியை கேள் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் திருப்பி சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. இந்த வாலிப நாட்களில் நம்ம அநேக ஜெயின்ஸை ஃபேஸ் பண்ணுவோம். அநேக ராட்சதர்களை நம்மளோட வாழ்க்கையில் நம்ம சந்தித்து மேற்கொள்ள வேண்டிய ராட்சதர்கள்லாம் யார்? ராட்சதர்கள்னு சொன்னோன்னே பெரிய ஆளாக நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ராட்சதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக, பார்க்கவே பயங்கரமான ஒரு தோற்றத்தோட உடையவங்களாக இருப்பாங்க. நம்மளோட வாழ்க்கையில இந்த மாதிரி நிறைய காரியங்களை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் இல்லையா? இப்போ நம்ம தாவீது கோலியாத்துடைய ஸ்டோரியிலேருந்து நம்ம என்னென்ன காரியங்களை ஆண்டவர் உங்களோட கூட பேச போகிறாருன்னு நான் ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ஏன்னா தாவீது கோலியாத்துன்னு என்னக்கா ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கலாம். ஆனால் இந்த தாவீது கோலியாத்துங்கிற அந்த கேரக்டர்ஸ் மூலமாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட அநேக காரியங்களை இடைப்பட போகிறாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். தாவீது ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு சிறிய இளைஞன் இல்லையா? அந்த ஒரு நாள் என்னாச்சா, தாவீது அவங்க அப்பா வந்து தாவீது சொன்னாரா, உன்னோட அண்ணன்கள்லாம் வந்து போர்க்களத்தில் போர் செஞ்சுட்டு இருக்காங்க, வார்ஃபீல்டில் இருக்காங்க, நீ அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காரு. அப்போ தாவீது அந்த போர்க்களத்துக்கு வரான். போர்க்களத்துக்கு வரும் பொழுது அவனுக்கு நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நம்ம பார்க்காத ஒரு இடம். இதுக்கு முன்னாடி தாவீது யுத்த களத்துக்கு போயிருப்பானா அப்படிங்கிறது தெரியல, யுத்த வீரர்கள் கூட சண்டை போட்டிருப்பானா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் சாப்பாடு கொடுக்க போன அந்த தாவீது அங்கே கோலியாத் சொல்கிற வார்த்தையை கேட்குறான். அந்த போர்க்களத்தில் கோலியாத்து இஸ்ரவேல் ஜனங்களையும் அவருடைய தேவனையும் பயங்கரமாக நிந்தித்து பேசுகிறான். அப்படி நிந்தித்து பேசுகிறத பார்த்தோன்னே தாவீதுக்கு அவ்வளோ ஒரு கோவம் வருது. எப்படி இஸ்ரவேலின் தேவனை நீ வந்து நிந்தித்து பேசலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. யாராவது என் கூட சண்டை போட உங்களால் வர முடியுமா, உங்களுக்கு தைரியம் இருக்கா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் கொடுக்குறான். ஆனால் அவனை சுற்றி நின்ற அநேக பேர் போர் வீரர்களாக இருந்த பொழுதும், அநேக வாரில் வந்து அவங்க ஃபைட் பண்ணி இருந்த பொழுதும், அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஜெயண்ட், அவன் வந்து 9 feet டாலாக இருப்பானான். அவ்வளோ ஒரு பலசாலியான கோலியாத்தை மேற்கொள்றதுக்கு போய் சண்டை போடுறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. இப்போ தாவீது வந்து சவுல்கிட்ட போய் சொல்கிறான், நான் போகிறேன், நான் போய் இந்த கோலியாத்தை வந்து நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சவுலுக்கு ஒரு பயம் வருது. இவன் ஒரு சின்ன பையன், இவனுக்கு வந்து இதுக்கு முன்னாடி போர் புரிஞ்சதான அனுபவம் எதுவுமே இல்லை.
எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதை நம்ம நல்லா கவனிக்கணும். அவனுக்கு போர் புரிஞ்சதான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறத பார்த்துட்டு கோலியாத் அவ்வளோ ஆக்ரோஷமா இஸ்ரவேல் மக்களையும் அவருடைய தேவனையும் நிந்திக்கிறத பார்த்துட்டு தாவீதுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனோட கண்டென்ட்டே பண்ண முடியல. என்னதான் அவனுக்கு வந்து அந்த போர்க்களத்துல போறதான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் அவன் போய் சவுல் கிட்ட போய் தாவீது சொல்றாரு, நான் வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது அநேக முறை என்னை சிங்கங்களின் கைகளுக்கும் கரடிகளின் கைகளுக்கும் என் தேவன் என்னை தப்பு வைத்திருக்கிறாரு, அந்த பலன் எனக்கு இருக்கு, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை தப்புவித்த அந்த சம்பவங்களை எல்லாம் சவுலுக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த வேத பகுதியில நம்ம வாசிக்கிறோம் 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 36வது வசனம், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன், விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே அப்படின்னு சொல்லி அவ்வளோ கோவம் வருது. என்னுடைய கர்த்தரை எப்படி இந்த கோலியாத் வந்து நிந்திக்கலான்னு தாவீதுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படி சொல்லும் பொழுது தாவீது என்ன பண்றாரு, அவருக்கு முன்னாடி ஆண்டவர் தாவீதோட வாழ்க்கையில செய்த ட்ரெயின் பண்ண காரியங்களை சவுலுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. தெரியப்படுத்தினதுக்கு அப்புறம் சவுல் வந்து ஒரு பயத்தோடையே சரிப்பா நீ போறேங்கிற, ஆனா இந்த வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கு, அந்த சர்வாயுத அந்த வர்க்கம் எல்லாம் இருக்கு, அந்த போர் புரியறதுக்கு அந்த பிரஸ்ட் பிளேட் இருக்கு, அந்த வாள் இருக்கு, அதெல்லாமே நீ போட்டுட்டு அந்த கவசத்தெல்லாம் நீ போட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப தாவீது சொல்றாரு, இல்ல எனக்கு அதெல்லாம் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், இஸ்ரவேலின் தேவனின் நாமத்தை கொண்டு நான் கோலியாத்துக்கு முன்பதாக போறேன் அப்படின்னு சொல்லி சவுல் கிட்ட சொல்றாரு. சொன்னதுக்கு அப்புறம் தாவீது வந்து அந்த கோலியாத்தை நோக்கி போகிறார். போகும் பொழுது அந்த கோலியாத் வந்து தாவீதை பாக்குறான். நீ என்ன இவ்வளோ ஒரு சின்ன பையனா இருக்க, எனக்கு முன்னாடி வர்றதுக்கு உனக்கு அவ்வளோ தைரியமா அப்படின்னு சொல்லி தாவீதை பார்த்து கேட்கிறான். அப்ப தாவீது ஒரு கவனும் அந்த கற்களையும் எடுத்துட்டு போறான். நீ என்ன என்னைய கல் எறிந்து கொள்ற மாதிரி வர, நான் என்ன நாயா அப்படின்னு சொல்லி அந்த கோலியாத் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமா பேசுறான். நீ யோசிச்சு பாருங்க, அவன் எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம், அப்பவே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும். அந்த இடத்துக்கு போறதுக்கே நமக்கு பயம் இருக்கும். ஆனா அந்த இடத்துல அவ்வளோ பெரிய ஒரு பலமுள்ள ஒரு திறமையுள்ள அநேகரை வீழ்த்தின அநேக போர்ல வந்து ஜெயிச்ச ஒரு பெரிய ராட்சசன் நின்றுட்டு இருந்தான். இப்ப நான் உங்க முன்னாடி நிக்கிறான்னு யோசிச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எவ்வளோ ஒரு நடுக்கமா இருக்கும், ஒரு பயமா இருக்கும். என்னதான் நம்ம ஜெபம் பண்ணாலும், என்னதான் நம்ம ஆண்டவரோட பிள்ளையா இருந்தாலும் இவ்வளோ பெரிய ராட்சசனை நம்ம எதிர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி நீங்க பயப்படுவீங்க இல்லையா? ஆனா தாவீதுக்கு அந்த ஒரு துளி பயம் கூட இல்லை. அந்த கற்களையும் அந்த கவனையும் எடுத்துட்டு அவ்வளோ ஃபாஸ்டா அந்த கோலியாத்துக்கு முன்னாடி போய் அந்த கல்லை கொண்டு கோலியாத்தை வந்து வீழ்த்திடுறாரு. அப்படி வீழ்த்தும் பொழுது ஒரு கவனை அடிக்கும் பொழுது அந்த கோலியாத் என்ன பண்றாரு, நம்ம ஜென்ரலா இப்போ உங்களை தள்ளுனா நீங்க என்ன பண்ணுவீங்க, பின்னாடிதான் தள்ளுவீங்க, பின்னாடிதான் விழுவீங்க இல்லையா? ஆனா கோலியாத்து முன்னாடி விழுந்தாராம். அப்ப ஆண்டவர் அந்த காரியத்தை தாவீதுக்காக செய்திருக்கிறார். தாவீது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாரு. ஆனா அந்த ஸ்டெப்பை ஆசீர்வதிச்சு அவ்வளோ ஒரு பெரிய ஜெயண்ட்டை வந்து வின் பண்றதுக்கு தாவீதை வந்து பலப்படுத்தினாரு. இப்ப இந்த கதையில இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன? ஃபர்ஸ்ட் தாவீது என்ன பண்ணாரு, ஆண்டவர் எப்படி தாவீதை ட்ரெயின் பண்ணாரு அப்படிங்கிறத சவுல் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு இல்லையா? நம்மளோட வாழ்க்கையிலையும் டைரக்டா ஆண்டவர் போய் ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிட மாட்டாரு. இப்போ நீங்க வேலைக்கே போறீங்கன்னு வைங்களேன், காலேஜ் முடிக்கிறீங்க, காலேஜ் முடிச்சுட்டு ஒரு MNCல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணோடனே இந்தப்பா நீ வந்து ஒரு VP பொசிஷன் எடுத்துக்கோ, நீ வந்து இந்த 4-5 டீமை வந்து நீ மேனேஜ் பண்ண, இது எல்லாத்துக்கும் உனக்கு திறமை இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா? கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ட்ரெயினியா வச்சிருப்பாங்க, ட்ரெயினிக்கு அப்புறம் ஒரு போஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் அதுக்கு மேல அப்படி படிப்படியா தான் வந்து உங்களுக்கு அந்த உயர்வு கிடைக்கும். சரியா? அதே மாதிரிதான் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில எந்தெந்த ஜெயண்ட் எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதற்கு தேவையான ட்ரைனிங்கை உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்குவார். எப்படி தாவீத சிங்கங்களின் கைகளுக்கும் கரடிகளின் கைகளுக்கும் தப்புவித்து தாவீதை பழக்கப்படுத்தின தேவன் உங்களோட வாழ்க்கையிலையும் நீங்க ஜெயண்டா நினைச்சிட்டு இருக்க, ஐயோ இவ்வளோ பெரிய காரியமா இருக்கே, அந்த ஜெயண்ட் வந்து என்னவா வேணா இருக்கலாம். ஒரு எமோஷனல் ஜெயண்டா இருக்கலாம், இல்ல எமோஷனலா நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய காரியமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய பலவீனமா இருக்கலாம், இல்ல உங்களுடைய வியாதியா இருக்கலாம், உங்களுடைய இயலாமையா இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஜெயண்டா இருந்தாலும், இல்ல ஃபியரா இருக்கலாம். ஃபியருங்கிறது ஒரு பெரிய ஒரு ராட்சதன், நமக்கு முன்னாடி நின்று எல்லா காரியத்தையும் நெகட்டிவா பிசாசு பயன்படுத்துறதுக்கு உபயோகப்படுத்துகிற ஒரு ஆயுதம் தான் வந்து ஃபியர் இல்லையா? அந்த பயத்தை கொடுத்து, இப்போ பயங்கிற ஒரு பெரிய ஜெயண்டா இருக்கலாம். இந்த எல்லா ஜெயண்டையும் மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களோட கைகளை யுத்தத்திற்கும் உங்களுடைய விரல்களை யுத்தத்திற்கும் பழக்குவிக்கிற கர்த்தர் உங்களை டைரக்டா ஒரு இடத்துல போய் நிப்பாட்டிட மாட்டார். எப்பயுமே ஆண்டவர் உங்களை பழக்குவிப்பார். எப்படி பழக்குவிப்பாரு? நான் நல்லா பைபிள் வாசிக்கிறேன், நல்லா ஜெபம் பண்றேன், நான் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல
நம்ம காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனா ஆண்டவர் சில பிரச்சனைகளை கொடுத்து, சில அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷனை நம்மளோட வாழ்க்கையில கொடுத்து தான் நம்மளை பழக்குவிப்பார். அப்ப ஆண்டவர் உங்களை வந்து எப்படி பழக்குவிப்பாரு? நான் கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கம்ஃபர்ட்டாவே இருந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், நீங்க வந்து திணறிடுவீங்க. ஆனா ஆண்டவர் ஒரு சிறு சிறு அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் உங்களோட வாழ்க்கையில கொடுத்து ஒரு பெரிய ஒரு ராட்சதனை சந்திக்கிறதுக்கு உங்களை தயார்படுத்துறாரு. அதே மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்ன விதமான ஜெயண்டா இருந்தாலும், என்ன விதமான போராட்டம் உங்களோட வாழ்க்கையில இருந்தாலும், நீங்க ஆண்டவர் பழக்குவிக்கிறதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை பழக்குவிக்கிறதற்கு நீங்க அனுமதிக்கும் பொழுது, நம்மளோட ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர்னா உங்களை ஃபோர்ஸ் பண்ற ஆண்டவர் இல்ல இது நீ கத்துக்கிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ற ஆண்டவரே கிடையாது. அவர் ஒரு அன்பான தேவன். நீங்க உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிற வரைக்கும் உங்களுக்காக அவர் காத்திருக்கிற தேவனாக இருக்கிறார். அப்ப உங்களோட வாழ்க்கையில நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனையிலையும், அந்த அன்கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன்லையும் நீங்க ஆண்டவரே என்னை நீங்க பழக்குவிக்கிறீங்க, நன்றிப்பா அப்படின்னு சொல்லி அந்த தருணத்தை ஆண்டவர் கையில நீங்க கொடுக்கும் பொழுது உங்களை பழக்குவித்து எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்றதுக்கும் உங்களை தைரியப்படுத்த உங்களோடு கூட இருக்கிற தேவனாக இருக்கிறார். முதலாவது நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் ட்ரெயின் பண்றதுக்கு அலோ பண்ணணும், ஆண்டவர் பழக்குவிக்கிறதுக்கு அலோ பண்ணணும். இரண்டாவதாக கோலியாத்தை எப்படி தாவீது மேற்கொண்டாரு? இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் கோலியாத்தை வந்து ஜெயிச்சாரு. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் போராட்டம் இல்லாம எல்லாமே எனக்கு ஈஸியா கிடைச்சிடணும், நான் இப்ப நினைச்சோன்னே எனக்கு கிடைச்சிடணும் அப்படின்னா, எப்பயுமே நம்ம நினைச்சோன்னு ஒரு காரியம் இம்மீடியட்டா கிடைக்குதுன்னா அதோட வேல்யூ நமக்கு தெரியாது. அது எவ்வளவு நாள் தங்குனாலுமே அதை நம்ம வந்து கிராண்டடா தான் எடுத்துக்கோமே ஒழிய அதோட வேல்யூ நமக்கு தெரியவே தெரியாது. அப்ப எந்த ஒரு போராட்டத்தையும், எந்த ஒரு சிச்சுவேஷனையும் நீங்க இயேசுவின் நாமத்துல மேற்கொள்ளும் பொழுது, நேம் ஆஃப் த லார்ட், அந்த ஆண்டவருடைய நாமத்தை கொண்டு நீங்க மேற்கொள்ளும் பொழுது, எவ்வளவு பெரிய ஜாயிண்டா இருந்தாலும் இயேசுவின் நாமத்துல நீங்க அந்த பிரச்சனையை மேற்கொள்ளும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி பண்ணுவார். ஏன்னா அவரு நீ இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுட்டு போகிற தேவன் அவர் கிடையாது. இப்போ நீங்க எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்து வருது. என்னுடைய பொண்ணு வந்து ஃபர்ஸ்ட் அவ சைக்கிள் கத்துக்கும் பொழுது அவங்க அப்பா பின்னாடி பிடிச்சிட்டே போனாங்க. அவ கொஞ்சம் கொஞ்சமா பெடல் பண்ண ஆரம்பிச்சா. கொஞ்சம் கொஞ்சமா பெடல்ல கீழே காலை எடுத்துட்டு அந்த சப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு சைக்கிள் ஓட்ட ஆரம்பிச்சா. அப்ப அவங்க பின்னாடி பிடிச்சி சப்போர்ட் பண்ணிட்டே போனாங்க. சப்போர்ட் பண்ணிட்டே போகும்போது சரி அப்பா நம்ம கூட வராங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில அவ இருந்தா. கொஞ்சம் அவ நல்லா ஓட்ட ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச தூரம் அவளை விட்டுட்டு எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நின்னாங்க. அதே மாதிரிதான் ஆண்டவரும் உங்களோடயே வருவாரு. சில காரியங்களை உங்களை தனியா ஃபேஸ் பண்ண விடுவாரு. தனியானா அவர் உங்க கூடயே தான் இருப்பாரு. ஆனா நீங்க ஃபேஸ் பண்றதுக்கு அலோ பண்ணுவாரு. ஏன்னா அப்படி நீங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது அதுல நீங்க ட்ரெயின் ஆகுறீங்க. இயேசுவின் நாமத்தினால அதை நீங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது அதை நீங்க ஜெயிக்கிறீங்க. இரண்டாவதாக உங்களுடைய போராட்டங்களை எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணணும்? இயேசுவின் நாமத்தை கொண்டு தான் ஃபேஸ் பண்ணணும். அப்படி நம்ம ஃபேஸ் பண்ணும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில வர எல்லா போராட்டங்களையும் நம்ம ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு ஏசப்பா நமக்கு உதவி பண்ணுவார். இப்போ ஜெயிண்ட்னு சொல்லும் பொழுதே பெருசா தான் தெரியும். அப்ப நம்ம ப்ராப்ளமுமே எப்பயுமே பெருசா தான் தெரியும். ஒரு மலை போல தான் தெரியும். அது சின்ன பிரச்சனையா தான் இருக்கும். நீங்க வந்து இப்போ ஒரு காலேஜ்ல இந்த சீட்டு கிடைக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. சப்போஸ் அது உங்களுக்கு கிடைக்காம போயிருந்திருக்கலாம். இந்த எம்என்சில எனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சிருப்பீங்க, அது கிடைக்காம போயிருக்கலாம். அப்ப என்னடா எனக்கு இவ்வளோ போராட்டம் இருக்கேன்னு ஒரு மலை மாதிரி ஒரு பெரிய காரியமா பார்ப்போம். ஆனா இன்னொருத்தவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாம கஷ்டப்படுற பிள்ளைங்களும் இருக்கும். படிக்க வைக்கிறதுக்கு ஆளே இல்லாத கஷ்டப்படுற பிள்ளைங்களும் இருக்கும். அப்ப அந்த பிள்ளைங்களோட கம்பேர் பண்றப்போ உங்களுடைய போராட்டம்லாம் எப்படிப்பட்ட போராட்டம்? அது போராட்டமே இல்லை. நம்மளோட வாழ்க்கையில நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நம்ம ஒரு பெரிய மலையா தான் பார்ப்போமே ஒழிய, ஆண்டவரை நம்மளுடைய முன்னாடி நிறுத்தி அந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது அது மலையா இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதுனால அது அவ்வளோ பெரிய மலையாக இருந்தாலுமே அது தவிடு பொடியாய் மாற்றுகிறதுக்கு நம்முடைய தேவன் போதுமானவராக இருக்கிறார். மூணாவதா நம்ம பார்க்கக்கூடிய காரியம், நம்மளுடைய போராட்டங்களை விசுவாசத்தோடு மேற்கொள்ளணும். தாவீது அவ்வளவு பெரிய அந்த போர்க்களத்துல தன்னை சுற்றி போர் வீரர்கள் இருந்தாலும் அந்த ஜெயண்ட கோலியாத்தை எதிர்கொள்ள எல்லாருமே பயந்த பொழுதும் தாவீது போனதற்கான காரணம் என்ன? ஆண்டவர் என்னோட இருக்கிறார், இஸ்ரவேலின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெய்த்தோட, அந்த ஒரு விசுவாசத்தோட அவன் கோலியாத்தை எதிர்க்கிறதுக்கு முன் சென்ற பொழுதுதான் அவனுக்கு அந்த ஜெயத்தை ஆண்டவர் வந்து கொடுத்தார். நீங்க சில சமயம் நீங்க வீக்கா ஃபீல் பண்ணலாம். இல்ல இந்த பிரச்சனையை மேற்கொள்றதுக்கு எனக்கு பலனே இல்லை, நான் வந்து என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கோலியாத்தை போல இருந்தாலும் நான் தாவீதை போல ஒரு சின்ன ஒரு இடத்துலதான் இருக்கேன், அது எல்லாமே என்னை விட பெருசா இருக்கு, என்னால மேற்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லி நீங்க வீக்கா ஃபீல் பண்ணலாம்.
அப்படி நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணும் பொழுதும் விசுவாசத்தோட ஆண்டவரே நீங்கள் என்னோட இருக்கிறீங்க, இந்த போராட்டத்தை நான் மேற்கொள்ளுவேன் சாமி, இந்த ஒரு பேட் ஹேபிட்டை நான் மேற்கொள்ளுவேன் ஆண்டவரே, இந்த ஒரு அடிக்ஷனை என்னால் மேற்கொள்ள முடியும் சாமி, பாவங்கிற வலையில நான் விழுந்திருந்தாலும் இந்த பாவத்தை என்னால் நீங்கள் என்னோட இருக்கும் பொழுது மேற்கொள்ள முடியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் பொழுது ஆண்டவர் அதற்குரிய பலனையும் அதற்கு மிஞ்சின பலனையும் உங்களுக்கு கொடுக்கறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். எப்பயுமே பலவீனங்கள்ல நீங்க இருக்கும் பொழுது எப்படி நீங்க ஆண்டவரை துதிக்கிறீங்கிறத நம்ம பார்க்கணும். பலவீனரா இருக்கும் பொழுதும் நீங்க ஆண்டவரை எப்படி விசுவாசிக்கிறீங்கிறத பார்க்கணும். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிற தேவனாக இருக்கிறார். தாவீதை போல அவனுக்கு எந்த விதமான அந்த போர்க்களத்தை குறித்ததான இன்ஃபர்மேஷன் இல்லைனாலும், அவனுக்கு அந்த ட்ரைனிங் இல்லை அப்படின்னாலும், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த பலத்தை வைத்து, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த கொஞ்ச பலத்தை வைத்து விசுவாசத்தோட அவன் முன்னாடி போனதுனால அவ்வளவு பெரிய கோலியாத்தை அவனால ஒரே ஒரு அந்த கவனையும் கல்லையும் வைத்து வீழ்க்க முடிஞ்சுது. அப்ப அந்த கோலியாத் எப்படி வந்திருப்பான்? ஃபுல் இதோட வந்திருப்பான் இல்லையா? அந்த எல்லா கவசத்தையும் போட்டு வாளை வச்சுட்டு ஃபுல் கவசத்தோட தான் வந்திருப்பான். ஆனா தாவீது எந்த விதமான வெப்பனையும் கல்லையும் கவனையும் தவிர எதையுமே எடுத்துட்டு போல. அதே மாதிரி நமக்கு முன்பதாக இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணப்பட்டாலும் நீங்க ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது, ஆண்டவரை முன்வைத்து அந்த பிரச்சனைகளை நீங்க மேற்கொள்ளும் பொழுது அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக, ஒரு பெரிய சாட்சியாக ஆண்டவர் மாற்றுவார். சில நேரங்களில் நம்ம யோசிப்போம், ஆண்டவரே எப்பயுமே எனக்கு ஒரு பிரச்சனையவே கொடுத்துட்டே இருக்கீங்களே, நான் உங்களோட தான் இருக்கிறேன், நான் உங்களோட பிள்ளையா தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஆனா நீங்க எனக்கு எப்பயுமே இவ்வளோ ஒரு பெரிய பெரிய ஜெயண்ட்டை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு எப்பயுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சுட்டே இருக்கீங்களே, ஏன் சாமி அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுக்கும் பொழுது அதுல இருந்து தப்புவிக்கிற வழியையும் கொடுக்கறதற்கு அவர் தான் போதுமானவர். அந்த வழியையும் அவர் தான் காட்டுகிற தேவனாக இருக்கிறார். அதனால இந்த வாலிப பிரயாயத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பெரிய பாவத்துல நீங்க அகப்பட்டு கிடந்தாலும், எவ்வளவு பெரிய அடிக்ஷன்ல நீங்க இருந்தாலும், இயேசுவின் நாமத்தை கொண்டு, இயேசு உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தை நீங்க பயன்படுத்தும் பொழுது ஆண்டவர் உங்களோட இருக்கிறாரு. அவ்வளவு பெரிய பாவமா இருந்தாலும் அதுல நீங்க மேற்கொள்றதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஜெயண்ட்டை என்னுடைய வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்றதுக்கு இருந்தாலும் நான் ஒன்னே ஒண்ணுதான் சாமி, நீங்க என்னோட இருக்கிறீங்க. சத்ரு தீமையை எனக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு செய்கிற காரியங்களையும் நீங்க நன்மையா மாற்றுவீங்க சுவாமி. அந்த ஜெயண்ட்ஸை ஃபேஸ் பண்றதுக்கு எனக்கு நீங்க பலனை கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். இப்ப பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த நேரத்துல, ஏசப்பா எனக்கு பலனே இல்லை ஆண்டவரே, என்னை நீங்க பலப்படுத்துங்க, இவ்வளவு பெரிய போராட்டத்தை என்னால போராட முடியுமான்னு எனக்கு தெரியல சாமி, ஆனா நீங்க என்னோடு கூட இருக்கும் பொழுது அந்த போராட்டத்துல நிச்சயமாக எனக்கு ஒரு ஜெயம் உண்டு அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோடு இந்த நாள்ல நீங்க கேட்க போறீங்க. ஆண்டவர் உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை ஆக்கி, உங்களுடைய பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை ஆக்கி, அடிக்ஷனுங்கிற அந்த ஒரு கட்டிலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி நினைச்சோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. நன்றி ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, போராட்டம் இல்லாம எங்களோட வாழ்க்கையில ஜெயம் இல்லப்பா, பரிசு இல்லை ஆண்டவரே. அப்பா, போராடி ஒரு காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அப்பா அது எவ்வளவு வேல்யூபிளான ஒரு காரியங்கிறது நாங்கள் ஆண்டவரே அதை பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவரே எங்களுக்கு தோணும் சாமி. ஏசப்பா, அப்படியாய் அப்பா தாவீது எப்படி கோலியாத்தை இயேசுவின் நாமத்தை கொண்டு வீழ்த்தினானோ, விசுவாசத்தை கொண்டு வீழ்த்தினானோ ஆண்டவரே, அப்பா அப்படியாய் எங்களோட வாழ்க்கையிலையும் இந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில ஆண்டவரே கோலியாத்தை போல பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வரலாம் சாமி. அவங்களால மேற்கொள்ளவே முடியாதுன்னு அவங்க சோர்ந்து போய் ஆண்டவரே ஏசப்பா பலனிழந்து இருந்திருக்கலாம் சுவாமி. ஆனா இந்த வேலையில அப்பா பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு நேராக நான் பேசுகிறேன் ஆண்டவரே. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், நீ செருபாபேலுக்கு முன்பதாக சமபூமி ஆவா என்று சொல்லி நாங்க பார்க்கிறோம். அப்படியாய் பெரிய பர்வதமாய் அவர்களுக்கு முன்பதாக எழும்பி நிற்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் அவங்க கோத்ரூ பண்ற எல்லா விதமான டஃப் சிச்சுவேஷன்லையும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து அந்த பிள்ளைகளை தூக்கி எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாவீது இந்த கோலியாத்தை வீழ்த்தின பொழுது எவ்வளவு பெரிய ஆர்ப்பரிப்பு, எவ்வளவு ஒரு பெரிய சாட்சி சுவாமி. அந்த இடத்துல ஆண்டவரே சுயபலத்தினால அதை மேற்கொண்டிருக்கவே முடியாது. ஆனா தேவ பலன் தாவீதுக்குள்ள இருந்தது நிமித்தம், அந்த பலத்தை அவன் விசுவாசித்ததன் நிமித்தம் கோலியாத்தை ஜெயிக்க முடிந்தது ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு பலன், தேவ பலன் ஆண்டவரே, பரலோகத்தின் பலன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா நிரப்புவதாக நாங்கள்
நாங்க செபிக்கிறோம். அவர்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் நீங்க கிருபை கொடுக்கும்படியாக நாங்க செபிக்கிறோம். எந்த போராட்டமும் எந்த பிரச்சனையும் என் இயேசுவுக்கு முன்பதாக பெரியதே கிடையாது சுவாமி. கர்த்தர் அந்த சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையில ஆண்டவரே பிசாசின் தந்திரங்களுக்கு இந்த பிள்ளைகளை நீங்க விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக நாங்க செபிக்கிறோம். தேவ கரமும் தேவ கிருபையும் இந்த பிள்ளைகளை நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவங்க வாழ்க்கையில அவங்க ஃபேஸ் பண்ண போகிற ஒவ்வொரு வித ராட்சதமான பெரிய பிரச்சனைகளும் இயேசுவின் நாமத்தினால இந்த வேலையில அப்பா ஆண்டவரே தகர்த்தெறியப்படுவதாகன்னு சொல்லி நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க பிள்ளைகளை நீங்க பழக்குவித்து கொண்டிருக்கிறீங்க சுவாமி. அந்த பழக்குவிக்கிற நேரங்களிலே பொறுமையாய் கர்த்தருக்கென்று விசுவாசத்தோடு காத்திருக்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அவங்க ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு அப்பா ஆண்டவரே ப்ராப்ளம்ஸும் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கா ஆகும் ஆண்டவரே. அதை நாங்க விசுவாசிக்கிறோம், அறிக்கையிடுகிறோம். அந்த பிள்ளைகளை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.